நடிகர், பைக் ரேசர், கார் ரேசர் என பன்முக திறமை கொண்ட அஜித்குமாருக்கு மத்திய அரசு பத்மபூஷன் விருது வழங்கியுள்ளது. டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவருக்கான விருதை வழங்கி கௌரவித்தார். இந்த நிலையில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஆங்கில ஊடகத்துக்கு நடிகர் அஜித்குமார் பிரத்யேக பேட்டி அளித்துள்ளார். அதில் பத்மபூஷன் விருது வென்றது குறித்தும் குடும்பத்தினர் குறித்தும் பேசியுள்ளார். அதேபோல நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்தது குறித்தும் மறைமுகமாக கருத்து தெரிவித்துள்ளார். அந்த வகையில் பத்மபூஷன் விருது வென்றது குறித்து பேசிய அவர், இன்னும் மனதளவில் மிடில் கிளாஸாகத்தான் என்னை உணர்கிறேன். பத்மபூஷன் என்று சொன்னால் இன்னும் என்னால் நம்ப முடியவில்லை. இருந்தாலும் இந்த விருதினை வாங்கியதை நினைத்து மிகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்ச்சியாகவும் இருக்கிறேன். பிரதமர் மோடி அவர்களுக்கு நன்றி, இந்திய அரசுக்கு நன்றி, திரைப்படத்துறை, மோட்டார் ரேசிங் துறை, சென்னை ரைபிள் கிளப் என அனைவருக்கும் நன்றி. இந்த மாதிரி விருதுகளை வாங்கும் போதுதான் நாம் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம் என தெரிகிறது. எனவே நான் சரியான பாதையில் இருப்பதாக உணர்கிறேன். என்னுடைய மிகப்பெரிய பலம் எனது பெற்றோர்கள், எனது சகோதரர்கள், ஷாலினி மற்றும் எனது குழந்தைகள். என்னுடைய வெற்றி தோல்வி என எல்லாவற்றிலும் உறுதுணையாக இருப்பது அவர்கள்தான். என்னுடைய மனைவி ஷாலினி எப்போதும் என்னுடைய தூணாக உள்ளார். எனக்காக நிறைய விஷயங்களை தியாகம் செய்துள்ளார். எனக்கு வரும் எந்த அங்கீகாரமும் பெரும் பகுதி என் மனைவியே சேரும் என கூறியுள்ளார். சூப்பர் ஸ்டார் தல என்று பட்டங்கள் குறித்து பேசிய அவர், இந்த பட்டங்களில் எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. சினிமாவில் நடிக்கிறேன், அதற்கு நல்ல சம்பளமும் வாங்குகிறேன், அவ்வளவுதான். அதை தாண்டி இந்த பட்டங்கள் எல்லாம் தேவையில்லை. சினிமா தவிர தனிப்பட்ட வாழ்க்கை, எனக்கு பிடித்த வேறு பல வேலைகள், கனவுகள் இருக்கின்றன. அதனால் அஜித்குமார் ஏகே அஜித் என என் பெயரை சொல்லி கூப்பிட்டாலே போதும். எனக்கு பிடித்த வேலைகளை விரும்பி செய்கிறேன். என்னை எவ்வளவு சாதாரணமாக வைத்து கொள்ள முடியுமோ அவ்வளவு சாதாரணமாக வைத்துக் கொள்கிறேன். மக்கள் என் மீது அதீத அன்பு வைத்திருக்கிறார்கள். நான் எந்த துறையில் என்ன செய்தாலும் ஆதரவையும் அன்பையும் அள்ளித்தருகிறார்கள். அவர்களுக்கு நன்றி கடன் பட்டிருப்பதாக உணர்கிறேன் என்று பேசியிருக்கிறார். அரசியல் குறித்து மனம் திறந்த அஜித், எனக்கு அரசியல் நுழைய வேண்டும் என்கிற விருப்பம் இல்லை. எனது சக நடிகர்கள் அரசியல் நுழைந்திருப்பது அவர்களது தனிப்பட்ட முடிவு. அது அவர்கள் நம்பிக்கை. ஜனநாயகத்தில் சிறந்த விஷயம் என்னவென்றால், மக்கள் தான் இறுதியாக தலைவன் யார் என்பதை முடிவு செய்வார்கள். 100% இந்த முடிவை எடுக்க பெரிய தைரியம் வேண்டும். நான் எப்போதும் அரசியலுக்கு அப்பால் தான் இருந்துள்ளேன். நட்பு வட்டாரத்தில் பேசும்போது கூட அரசியல் பேச மாட்டேன். இது தெளிவாக நானே எடுத்த முடிவுதான். வரும் காலத்திலேயும் அது அப்படியே தான் இருக்கும் என திட்டவட்டமாக கூறியுள்ளார்.